வாங்க இன்றைக்கி சேமியா பாயாசம் ஜவ்வரிசியும் கேரட்டும் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கோங்க. சைடில் நெய்யில் சேமியாவை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், சேமியா எப்படி வறுபட்டுருச்சுன்னா இப்போ துருவின கேரட் இந்த மாதிரி சேர்த்து நல்லா அதோட சேர்த்தே வறுத்துருங்க. நெய்யில் கொஞ்ச நேரம் நீங்கள் வறுக்கும்போது இந்த மாதிரி நல்லா வறுபட்டுரும். அதை அந்த காய்ச்சினால பால் அது உள்ளே சேர்த்து நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம சைடில் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த இதே பார்த்திங்கன்னா அது வெந்துட்டுருக்கு. அது கூடவே இதையும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு ஜீனி அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து அது வெந்து வர வரைக்கும் நல்லா அடுப்பிலே விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியுமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த சேமியா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் வேக விட்டதுக்கப்புறம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு வந்துருச்சு. சூப்பரான பாயசம் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.